கடலூரில் வீட்டு வரி செலுத்தாதவரின் வீட்டு வாயிலில் மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் வரதராஜன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் 42,000 ரூபாய் சொத்து வரி பாக்கி இருப்பதாக கூறி மாநகராட்சி ஊழியர்கள் வரி வசூலிக்க சென்றுள்ளனர். வீட்டில் குடியிருந்த செந்தில்குமார் என்பவரிடம் நிலுவைத் தொகை குறித்து மாநகராட்சி ஊழியர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு செந்தில்குமார் தான் வாடகைக்கு குடியிருப்பதாகவும் வீட்டு வரி நிலுவை குறித்து உரிமையாளரிடம் கேட்டுக் கொள்ளுமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இதனை காதில் வாங்காத மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து வீட்டின் முன்பு பெரிய பள்ளம் தோண்டி செந்தில்குமார் குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி செய்துள்ளனர். மாநகராட்சி ஊழியர்களின் இந்த நடவடிக்கை குறித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் புகார் அளித்துள்ளார். முன்னதாக கடலூர் இம்பீரியல் சாலையில் இயங்கி வரும் உணவகம் முன்பு குப்பை லாரியை நிறுத்தி வரி கொடுத்தால் மட்டுமே வாகனம் அகற்றப்படும் என மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.